Good morning everyone. So last classல நம்ம womb stage, infancy stage, toddler stage வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். நம்ம next fourth rowக்கு போயிடலாம். So fourth row அப்படிங்கிறது ஒரு preschool stage, preschool, kindergarten இந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களை நம்ம வந்து preschool ஏஜ்னு சொல்லுவோம். fourth row வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி சைல்ட்ஹுட் ரோல்ல வருது. ஸோ அது எப்படின்னா அந்த குழந்தைங்க டாட்லர் ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பபிள் பிளட் ஹேபிட்ஸ் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்ப்ளீட்டா மதரோட டிபெண்டன்ஸ்ல இருந்து இப்போ அவுட் சைடு கம்ப்ளீட்டா போலினாலும் ஒரு ப்ரீ ஸ்கூல் வரைக்கும் ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும். வெளியே வந்து சொசைட்டியை வந்து லைட்டா டச் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இம்பல்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். இந்த ஃபோர்த் ரோ ரெமடிஸ் எல்லாமே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ரெமெடி. நம்ம எல்லாமே நம்ம டே டு டே லைஃப் நிறைய யூஸ் பண்ணுவோம். இந்த ரெஸ்டாக்ஸ் மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும். ரெஸ்டாக்ஸ் 4 and 5 ரெண்டுலயுமே வரும். 4th காலம் ரெண்டுலயும் வரும். இவங்க எப்படின்னா தேர் வெரி கியூரியஸ். கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஏன்னா 3 yearsக்குள்ள ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆயிடும். நல்லா பேச ஆரம்பிப்பாங்க குழந்தைங்க. கேள்விகள் நிறைய கேட்பாங்க. ஒரு டிவி பார்த்தாங்கன்னா அந்த டிவில அந்த டெலிவிஷன்ல அந்த பர்சன் வந்து டிவிக்குள்ள இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், தென் இன்ட்ரெஸ்ட், நிறைய ஆர்வங்கள் வந்து இருக்கும். அந்த ஆர்வத்தினாலேயே வந்து ஈஸியா ஒரு பார்டர் விட்டு வெளியே போயிருவாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பார்டர்ல இருந்திருப்பாங்க. பட் இந்த ஏஜ்ல ஒரு பார்டர் விட்டு அம்மா விட்டு கொஞ்சம் செப்பரேட் ஆகி ப்ரீ ஸ்கூல் ஏஜ்க்கு போகக்கூடிய இந்த ஏஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய அபியூசஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். பிகாஸ் அதுக்கு இந்த ஏஜ்ல வந்து ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் ரொம்ப நிறைய இருக்கும். ரொம்ப எதிர்பார்ப்பாங்க என்னவா இருக்கும். ரொம்ப சயின்டிஸ்ட் லெவலுக்கு யோசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மைண்ட் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ அப்போ இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்னாலதான் வந்துட்டு அவங்க செக்ஷுவல் அபியூஸ்க்கு உள்ளாகுறாங்க. ஜெண்டர் டிஃபரன்சியேஷனும் இந்த ஏஜ்ல தான் தெரியும். கிண்டர் கார்டன்ல பசங்க கிட்ட மட்டும்தான் சேர்றான், பொண்ணு கூட சேர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஜெண்டர் டிஃபரன்சியேஷன் இந்த ஏஜ்ல காமனா நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஃபாதர் ரோல் வந்து இங்க பெருசா வந்திருக்காது. அது இப்ப வரைக்கும் மதர் ரோல் தான். ஒரு சர்க்கிள்குள்ளேயேதான் இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ இது தீமேட்டிக்கா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் ரொம்ப சொன்னேன் இல்லையா, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, ஆர்வமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்க, பேஷண்ட் எப்படி இருப்பாங்கன்னா, எந்த ஒரு வேலையிலயும் சீக்கிரம் போய் ஜாயின் பண்ணிருவாங்க. பட் அது வேலையை தக்க வச்சுக்க தெரியாது. வேலையை ஜாயின் பண்ற வரைக்கும் தேர்ட் ரோ ப்ராப்ளமா இருக்கும். அந்த பில் இருந்தாதான் அந்த டெசிஷன் இதே பண்ண முடியும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கும். ஒன்ஸ் அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அதை தக்க வச்சுக்கணும், அதை மெயின்டைன் பண்ணணும், வில்ல வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அந்த டேலண்ட் வந்துட்டு இந்த ஏஜ்ல தான் வந்து உருவாகிட்டு இருக்கும். டெவலப் ஆகிற டைம். ஸோ அப்ப இந்த பேஷண்ட் எப்படி இருப்பாங்கன்னா, வேலைக்கு போவாங்க பட் திருப்பி வேலையை விட்டு வந்துருவாங்க. அந்த வேலையை மெயின்டைன் பண்ண முடியாது. அது ரீசன் என்னன்னா அந்த பார்டரை வந்து பிரீச் பண்ணிடுவாங்களோங்கிற ஃபியர் இருக்கும். அல்லது இவங்க பார்டரை பிரீச் பண்ணி வெளியே போய் எதுலையாவது மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்து இந்த ஏஜ்ல வந்து நம்ம காமனா பார்க்க முடியும். பில் மேனிஃபெஸ்ட் பண்ற இடம் பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் இருக்கலாம். பிரெக்னன்சியா இருக்கலாம், செக்ஷுவாலிட்டியா இருக்கலாம், ஒரு வேலையா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஏஜ்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, they need to set the boundary. அவங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி கிரியேட் பண்ணிக்கணும். அந்த பவுண்டரி விட்டு இவங்க அதை தாண்டி போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும். பட் அது இந்த ஏஜ்ல அது நடக்காது. ஸோ அதுக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட் கண்டிப்பா தேவைப்படுது. they are very people pleaser. அவங்க இப்போ யாருன்னா இப்போ சப் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா மேன்சினெல்லாம் ஒரு ட்ரக் இருக்கு. ஸோ இந்த மேன்சினெல்லா அப்படின்னாவே நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், ஒரு பேய் அமுத்துற மாதிரியான ஒரு உணர்வுகள், தென் கோஸ்ட் பிடிச்சிருச்சு, பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ஈவில் ஃபோர்ஸஸ் வந்து அவங்களை சரண்டர் பண்ணிருச்சு இது இப்படின்னு சொன்னாவே நம்ம மேன்சினெல்லா யோசிப்போம். ஸோ ரீசன் என்னன்னா அந்த பார்டர் தாண்டி ஒரு அதர் ஒரு பர்சனோ ஒரு எனிதிங் அது வந்து இவங்களை அஃபெக்ட் பண்ணிரும் அப்படிங்கிற ஒரு ஃபியர் வந்து அவங்களுக்கு இருக்கும். அது அப்படியே மேன்சினெல்லா நமக்கு மேட்ச் ஆகும். டெலிஷன் பீயிங் பொசஸ்ட் பை தி வில் அப்படிங்கிற மாதிரியும், டெலிஷன் பீயிங் டேக்கன் அவே பை த வில், அந்த பார்டர் தாண்டி சம்திங் பெனிட்ரேட் பண்ணி இந்த பார்டர் வந்து கிராஸ் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு ஃபியர். இது வந்து இந்த ஃபோர்த் ரோ ப்ரீ ஸ்கூல் ஸ்டேஜ்ல நம்ம காமனா பார்க்க முடியும். ஸோ அதனால இந்த ட்ரக்ஸ் எல்லாம் அங்க மேன்சினெல்லாம் அங்க வருது. அதே மாதிரி இந்த பார்டர் தாண்டி போறதுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அப்போ தப்பா தான் போய் விழுவாங்க. அந்த டைம்ல ஒரு டிபெண்டன்சி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பர்சன் வேணும், அது சூதிங் பண்ணணும். அந்த பர்சன் வந்துட்டு கூட அட்டாச் ஆகும்னு நினைப்பாங்க. பட் அந்த அதர் வந்து இவங்களை பெனிட்ரேட் பண்ணிருமோங்கிற ஃபியர் இருக்கும். ஸோ டிபெண்டன்சி எதிர்பார்ப்பாங்க. சேம் திங் அந்த அதர் வந்து இவங்களை பெனிட்ரேட் பண்ணிருமோங்கிற ஃபியர். இப்ப மேன்சினெல்லால பாக்குற மாதிரியான ஒரு ஃபியர் வந்து நம்ம பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மால்வைஸ் ஃபேமிலி இருக்கு இல்லைங்களா, மால்வைசிய ஃபேமிலி. ஸோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெரி பீப்புள் ப்ளீஸ். இந்த சாக்லேட் இந்த ரெமடிஸ் எல்லாமே வந்து
காசிபியம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மால்வேசி ஃபேமிலியில இருக்கக்கூடிய ரெமடிஸ். இந்த 4th ரோல வரக்கூடிய ரெமடிஸ். இந்த ரெமடிஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, அண்ணா தான் வந்து வீட்டுல மெச்சூர்டு பர்சன், எல்டர் ஒன்னா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து குடும்ப சுமை, குடும்ப பொறுப்புகள், தம்பி தங்கச்சிங்க, அப்பா அம்மா சப்போர்ட் இருக்காது. சோ அப்ப இவங்கதான் அவங்கள வளர்த்தி ஆகணும், இவங்கதான் பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி வந்து இவங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா. அப்போ இவங்களுக்கான டிசையர்ஸ், வில் அண்ட் டிசையர்ஸ விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு பார்டர் கிரியேட் பண்ணிருக்கணும். அது இல்லாம அவங்க லிமிட்டை தாண்டி எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க. அவங்க தம்பி தங்கச்சிங்களுக்கு செய்ய பொறுப்புகள் நிறைய இருக்கும். ஒரு லிமிட்டை தாண்டி வேலை செய்வாங்க, அதிகமா உழைப்பாங்க, அவங்களுக்குன்னு எதுவும் பண்ணாம அதிகமா கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. சோ அந்த பார்டர் வந்து எவ்வளவு லிமிட் வச்சுக்கணும் அப்படிங்கிற நாலேஜ் வந்து இந்த மால்வேசிக்கு இருக்காது. சோ அதனாலதான் இந்த சாக்லேட் ரெமடிஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மால்வேசியில வரக்கூடிய ஒரு ரெமடியா இருக்கு. நெக்ஸ்ட் ரெமடிஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா கார்சினோசின் பர்சனாலிட்டி வந்து இருக்கும். தே ஸ்ட்ரெச் பியாண்ட் த லிமிட்னு சொல்லலாம். அவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு முடியல அப்படின்னா கூட ஹை லெவல்ல வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணி சக்சஸ் பார்ப்பாங்க. பட் அவங்க லாஸ் பண்ணிருவாங்க. அவங்க லாஸ் பண்ணி சக்சஸ் பாக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாக்குறோம் அப்படின்னா, ரோஃபோர்ல வந்து குரோட்டன் டிக் தெரியும் இல்லைங்களா. குரோட்டன் டிக். ஸோ குரோட்டன் டிக் நம்ம காமனா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, டயரியா கம்ப்ளைண்ட் யூஸ் பண்ணுவோம், ஸ்கின் எரப்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த குரோட்டன் டிக் வந்து டயரியா வந்து காமன் டயரியா மாதிரி வராது. ஸோ ஃபோர்ஸ்ஃபுல் அன்கன்ட்ரோல்டு டயரியா. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும், கண்ட்ரோலே பண்ண முடியாது, பேரியரை தாண்டி வெளியே போற மாதிரிதான். இந்த 4th ரோ மீட் பண்ணக்கூடிய இடங்கிறதுனால அந்த சேம் திங், கண்ட்ரோலே இருக்காது. பிகாஸ் த இன்க்விஸ்ட் எந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ஆர்வமா டக்குன்னு பார்டர் தாண்டி வெளியே போயிருவாங்க. ஸோ அதுக்குனால செக்ஷுவல் அபியூஸ்லயும் ரொம்ப காமனா நம்ம பார்க்க முடியுது அந்த ரோ ரெமடிஸ்ல. சோ இந்த குரோட்டன் டிக் வந்து பாத்தீங்கன்னா 5th காலம்ல வரக்கூடிய ரெமடி, 5th காலம் 4th ரோல வரக்கூடிய ரெமடி. 5th காலம் அப்படின்னாவே மஸ்குலின் டாமினன்ஸ் வந்து இருக்கும். யாராவது ஒரு ஃபேமிலியில ஃபாதர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டாமினன்ட்ல இருப்பாங்க, யாராச்சும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸ்கூல் எடுத்துட்டா டீச்சர்ஸ், வீட்டுல எடுத்துட்டா பேரண்ட்ஸா இருக்கலாம், அதுலயும் மெயினா ஃபாதரா இருக்கலாம். இப்போ மதரே வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் மாதிரியான ரோல் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபாதர் மதரா மாறுற மாதிரி, ஃபாதரா மாறுற மாதிரி. சோ அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களும் மஸ்குலின் டாமினன்ஸ் நம்ம எடுத்துக்க முடியும். சோ இந்த மாதிரி யாரோ ஒரு பர்சன் வந்து மஸ்குலின் டாமினன்ஸ்ல கீழே வந்திருப்பாங்க. சோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். மூவிஸ் வச்சு நம்ம பேசும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எம்டன் மூவி பாத்திருக்கோம் இல்லைங்களா. அதுல வந்து கிருஷ்ணன் கேரக்டர்ல பரத், அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பாவோட டாமினன்ஸ் கீழே தான் இருப்பாங்க. கடையிலேயே தான் இருக்கணும், அந்த ஷாப் ஓன் பண்ணுவாங்க, அதுலயே தான் இருக்கணும், படிக்க விட மாட்டாங்க, ஒரு ரொம்ப கண்ட்ரோல்டா வச்சிருப்பாரு. கிருஷ்ணன் ரோலுக்கு வந்து அந்த நான்வெஜ் பிடிக்காது, பட் இது நல்லது, இது நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லுவாரு. சோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு டாமினன்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு இந்த ரோ ரெமடிஸ் வந்து வரும். அதுலயும் குரோட்டன் டிக் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எலக்ட்ரிக் ஷாக் லைக் ஒரு சென்சேஷன் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அந்த பார்டர் தாண்டிட்டாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அப்பா வந்து வீட்லயே தான் இருக்கணும், நீ ஷாப்லயே தான் இருக்கணும், வெளியே எங்கேயும் போக கூடாது, உன்னோட டியூட்டி இதுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்குள்ளேயே இருக்கும்போது அதை தாண்டி வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க அல்லது வெளியே போறாங்க அப்படின்னா இந்த பேரியர், அந்த எலக்ட்ரிக் ஷாக் லைக் சென்சேஷன் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து வரும். அல்லது ஒரு இன்சானிட்டி வந்து வரும். அந்த ஒரு பெனிட்ரேட், ஒரு சம்திங் பெனிட்ரேட் ஆகிற ஒரு ஃபீலோ இல்ல சிச்சுவேஷனுக்கு வந்தாலோ ஒண்ணு இன்சானிட்டி வரலாம் அல்லது எலக்ட்ரிக் ஷாக் லைக் சென்சேஷன். இது வந்து குரோட்டன் டிக்கோட பிக்சராவே இருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஷாக் லைக் சென்சேஷன் எல்லாமே அந்த பார்டர் இஷ்யூஸ் தான் இங்கேயும். சோ அப்போ வந்து அந்த பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, ஐசோலேட் பண்ணிப்பாங்க, தன்னை தானே ஐசோலேட் பண்ணிப்பாங்க. பிகாஸ் அந்த அதர் வந்து இவங்களை பெனிட்ரேட் பண்ணிடுவாங்களோங்கிற ஃபியர்னால அந்த ஐசோலேஷன் வந்து இந்த குரோட்டன் டிக்ல நம்ம காமனா வந்து பார்க்க முடியுது. ஒரு கேஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு 28 years ஓல்டு மென் வந்து ஒரு பேனிக் அட்டாக் வித் ஹெட் ஏக் இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்காங்க. அவங்க ஃபாதர் வந்துட்டு ஒரு ஷாப் ஓன் பண்றாரு. இப்ப நான் சொன்ன மூவியோட எக்ஸாம்பிள் தான். ஷாப் ஓன் பண்றாரு, அந்த ஷாப்லயே தான் இவங்க இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த மென்னுக்கான ஒரு வில் டிசைர் எதுவுமே வந்து வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு டாமினன்ஸ் கீழ இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இந்த பேஷண்ட் சொல்றாங்க, ஒரு 2 பேர் குவாரல் பண்றாங்க, சண்டை போடுறாங்க அப்படின்னா அந்த நாய்ஸ் வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஷாக்ல ஒரு சென்சேஷன் வந்து எனக்கு கொடுக்குது. அந்த டைம்ல இன்சானிட்டி, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமோங்கிற ஃபியர் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த அதர் வந்து இவங்களை பெனிட்ரேட் பண்ணிருமோங்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்கும். இப்படிதான் கேஸ்ல வந்து டைரக்டா சொல்ல மாட்டாங்க. ஃபர்தரா கேட்கும்போது என்ன ரீசன் கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த குவாரலிங் வந்து அந்த சவுண்டா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் நாய்ஸ் வந்து இவங்களை பெனிட்ரேட் பண்ணி எலக்ட்ரிக் ஷாக்கான உணர்வுகளும் தென் வீட்டை விட்டு போனாலும் அந்த ஒரு சென்சேஷன் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அதோட இப்போ அந்த ஃபாதரோட ஸ்ட்ரிக்ட் ஹிஸ்டரி, இந்த பேரியர், இந்த ஒரு இஷ்யூ இது மட்டும் பேஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த மெடிசன் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பேனிக் அட்டாக், ஹெட்டேக் எல்லாமே சரியானதா சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு பேபி கேர்ளுக்கு வந்து ஸ்கின் ஃபுல்லா எரப்ஷன்ஸா இருக்கு, இச்சி எரப்ஷன்ஸா இருக்கு. ஸோ இது எல்லாமே வேக்சினேஷனுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சு.
வேக்சினேஷனுக்கு அப்புறம் அதிகமாயிருச்சு. இவங்க சின்ன குழந்தையா இருந்தாலும் ஏஜ் மென்ஷன் பண்ணல. பட் அந்த ஏஜ்லயும் கூட அவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படிங்கிற டெசிஷன் மேக்கிங் இருக்கும். ஒரு இது வந்து ஒரு 5th காலமோட ஒரு மெச்சூரிட்டின்னு சொல்லலாம். ஈகோ டெவலப்மெண்ட்ல அந்த குழந்தைக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியும். சரி, பட் இது ஏன் வந்து இந்த 4th ரோ வந்து மீட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க இந்த பேஷண்ட் எப்படி இந்த ரெமடிக்கு உள்ள வர்றாங்க, குரோட்டன் டிக் எப்படி இண்டிகேட் ஆச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த பேஷண்டோட மதர் ஹிஸ்டரியில டியூரிங் பிரெக்னன்சில இவங்க ஒரு கான்ஃபிளிக்ட்டுக்கு உள்ளாகுறாங்க. என்ன அப்படின்னா, சோ ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன்னால இவங்க ஒரு வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம். ஓகே, பட் இவங்க பிரெக்னன்சில இருக்காங்க. அது அவங்களுக்கு சாத்தியம் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. வீட்டுல இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் ஃபேமிலிக்காக அதை போய் பண்ணணுங்கிற ஒரு சிச்சுவேஷன். சோ ஒரு மைண்ட் வந்து போகணும்னு சொல்லுது. பட் இவங்களுக்கு வீட்டுல இருக்கணும்னு சொல்லுது. பட் வீட்லயும் இருக்க முடியல, போய் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம். இந்த ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த கான்ஃபிளிக்ட்னால ஒரு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறது அவங்களுக்கு ப்ராப்ளம் தான். போய் தான் ஆகணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சோ ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு பிரிசன் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அங்கெல்லாம் போய் வேலை செய்யறதுங்கிறது ஒரு சாத்தியமே இல்லை. சோ இந்த மாதிரி வாண்ட் டு ஸ்டே அட் ஹோம், இதுக்கு வெளியே போறதுக்கு ஒரு கான்ஃபிளிக்ட். இந்த கான்ஃபிளிக்ட்டுக்கு இதுல மாட்டிட்டனாலதான் இந்த குழந்தைக்கு, இந்த பேபி கேர்ளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து வந்துச்சு. சோ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, சோ இந்த மதருக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்க முடியுது. போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம், அதனாலதான் போறாங்க. அந்த ஒரு மஸ்குலின் டாமினன்ஸ்னால இவங்க போறது, தென் இவங்களோட டிசைர்னால அவங்க இருக்கணும்னு நினைக்கிறது. பட் இந்த ஒரு சிச்சுவேஷன் மீட் பண்ணி அந்த குழந்தைக்கும் இந்த ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரியான விஷயம் என்னன்னா, அந்த குழந்தை சென்சிட்டிவ் டு வாட் அதர்ஸ் ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த குழந்தைக்கு வந்து ஈஸியா மூடு சேஞ்ச் ஆயிரும், அஃபெக்ட் ஆயிருவாங்க. மூடு சேஞ்ச் வந்து ஈஸியா அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிரும். இதனால வந்து ஃபர்தரா அவங்க ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல, மத்தவங்க சண்டை போட்டாங்கன்னா இவங்களால தாங்கிக்க முடியாது. ப்ரீவியஸ் கேஸ்ல பார்த்த மாதிரிதான், அப்பா அம்மா சண்டை போட்டா தாங்கிக்க முடியாது. அது ஈஸி இந்த குழந்தை அஃபெக்ட் பண்ணிடும். இந்த பெனிட்ரேஷன் வந்து இந்த ரோவோட காமன் தீமாவே இருக்கு. ஸோ 2 ட்ரக்ஸ் பார்த்துட்டோம், குரோட்டன் டிக் பார்த்துட்டோம், தென் மேன்சினலாவும் பார்த்துருந்தோம். தென் ஒன் மோர் ட்ரக் வந்து ஹியூரா பிரேசிலியன்சிஸ். ஸோ ஹியூரா பிரேசிலியன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பேரா ரெபர்ட்ரி. இது வந்து ஒரு லெப்ரசி மயாசம் கீழே வரக்கூடிய ஒரு ட்ரக். ஏன் அப்படின்னா, இப்போ ஸ்கின் எரப்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, விட்டிலிகோக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ரெமெடி ஹியூரா பிரேசிலியன்சிஸ். இவங்களுக்கு வந்து ஒரு லெப்ரசி ஃபீல் வந்து அவங்களுக்கு இருக்கும். லெப்பர் மயாசம் இருக்கிறதுனால ஒரு லெப்ரசி ஃபீல் வந்து இருக்கும். விட்டிலிகோ நம்மள அதனாலதான் அதரை வந்து, ஏன்னா ப்ரீ ஸ்கூல் ஏஜ்ங்கிறது அதர் கூட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு காஷனாவே இருப்பாங்க. இந்த பேஷண்ட் சொல்ற ஒரு யங் மேன் வந்து அர்டிகரியா கம்ப்ளைண்டர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து மென்டல் லெவலாவும் சரி, பிசிக்கல் லெவலாவும் சரி போக முடியல. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஒரு அர்டிகரியா கம்ப்ளைண்ட்னால, அந்த அர்டிகரியானால அதர் ஏதாவது நினைச்சிருவாங்களோ, அந்த அதர் அப்ரோச் பண்றதுக்கு ரொம்ப ஃபியரா இருக்கு. சரி, ஓகே, அதர் அப்ரோச் பண்ண ஃபியரா இருக்கு, இந்த அதர் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற டெசிஷன் எடுக்க முடியுது. பட் அந்த பார்டருக்குள்ள அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதை தாண்டி அவங்க ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணவும் முடியல. இந்த ஹீரோவோட தீம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிட்டாச்சு அட்டாச்சு ஃபீல் தான் இருக்கும். ஒண்ணு டிட்டாச் ஆகும்னு நினைப்பாங்க, அல்லது அட்டாச் ஆகும்னு நினைப்பாங்க. ஆனா இது ரெண்டுமே முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஒண்ணு பார்டர் விட்டு வெளியே வரணும், அல்லது உள்ள இருக்கணும். இது ரெண்டும் முடியாம இருக்கிறவங்க தான் வந்து ஹியூரா பிரேசிலியன்சிஸ். ஒரு லெப்ரசி மயாசமோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு இந்த ட்ரக் இண்டிகேட் ஆகும். அதே மாதிரி ஒரு டெல்யூஷன் ரிஜெக்டட் பை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் சொசைட்டி டியூ டு திஸ் லெப்ரசி மயாசம்னே சொல்லலாம். இதுதான் ஒரு 4th ரோ இஷ்யூ. 4th ரோ வந்து ஒரு உள்ளே இருப்பாங்க. வெளியே போகணும்னா ஒரு மஸ்குலைன் பிரின்சிபல் தான் அவங்களை கூட்டிட்டு போக முடியும். ஸோ ஃபாதர் ரூல் அது ஸ்கூல் ஏஜ்ல தான் நம்ம பார்க்க முடியும். அதனால இந்த ஏஜ்ல செக்ஷுவல் அபியூஸ் நமக்கு அம்மா பார்க்க முடியுது. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் டெத் ஆஃப் லவ்டு ஒனுக்கும் ஹியூரா பிரேசிலியன்சிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இப்போ ரப்பர் பேண்ட் எடுத்தோம் அப்படின்னா அதை ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணோம், அது டிட்டாச் ஆயிரும். ஸோ டிட்டாச் ஆச்சுன்னா அது திருப்பி நம்ம ஒட்ட வைக்கவே முடியாது. ஸோ லைக் வைஸ் இந்த டிசப்பாயின்மெண்ட்ல அவங்களுக்கு பிடிச்சவங்க யாரை இறந்துட்டாங்க, விட்டு போயிட்டாங்கன்னா அந்த ஒரு இதுல அவங்க வெளியே வரவே மாட்டாங்க. டிட்டாச் ஆனது டிட்டாச் ஆனது அது திருப்பி அவங்க நார்மல் கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சோ அந்த மீட்டிங் டே அதர் கிரியேட்ஸ் டென்ஷன் இருக்கும். அதனாலதான் அந்த ஒரு லெப்ரசி ஃபீலுமே உங்களுக்கு இருக்கு. லெப்ரசி ஃபீல் இருக்கறனாலதான் அந்த அதர் மீட் பண்ணும்போது அந்த டென்ஷனும் அவங்களுக்கு வந்து இருக்கு. சோ நம்ம ரோ 3 and 4 வந்து நம்ம பார்த்துட்டோம். சோ நெக்ஸ்ட் 5th ரோ. 5th ரோ பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டா இந்தியா பாகிஸ்தான் வார் இருந்துச்சு இல்லைங்களா? சோ அந்த வார்ல அந்த பார்டர் பீப்புள்ஸ் அஃபெக்ட் ஆனவங்க அவங்க எல்லாத்துக்கும் எந்த ரோ ரெமடிஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கா? ஏன்னா இப்போ பாம் பிளாஸ்ட் நிறைய நடக்குது, வார் நடக்குது. சோ அந்த ஏரியா பீப்புள்ஸ் எல்லாம் காஷ்மீரா இருக்கட்டும், இங்கவா இருக்கட்டும், ராஜஸ்தான் பார்டர், குஜராத், இங்க எல்லாமே வந்து கொஞ்சம் பயம் இருக்கும். மெயினா பாம் விழுந்த ஆப்போசிட் சைடு விழுந்திருக்கு இல்லையா, காஷ்மீர் தாண்டி அந்த பக்கம் பாகிஸ்தான்ல. சோ அவங்க எல்லாத்துக்கும் நம்ம இதுல எப்படி ஹோமியோபதியில நம்ம கொடுக்கணும், மெடிசன் ஏதாவது கொடுக்கணும் நம்ம நினைச்சோம்னா 4th காலம்ல
செகண்ட் ரோ, நான் செகண்ட் ரோ தீம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சர்வைவலே ஒரு கொஸ்டினா இருக்கு. ஸோ ஒரு ஃபுட்டெல்லாம் செகண்ட்னு வச்சுக்கோங்களேன். அவங்க உயிர் வாழ்வாதாரம், எக்ஸிஸ்டென்ஷியல் இன்செக்யூரிட்டி, அதுவே அவங்களுக்கு வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்ப இந்த தீம் ஆஃப் வார், டெத், பாம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டயோஸ்பைரஸ் காக்கின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து இந்த ட்ரீ வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் பாம் செகண்ட் வேர்ல்ட் வார்ல இந்த ட்ரீ மட்டும் தான் சர்வைவ் ஆயிருந்துச்சு. மத்த எல்லாமே அந்த இடம் வந்து அழிஞ்சிருச்சு, இந்த எக்ஸப்ட் திஸ் ட்ரீ. அந்த ட்ரீ வந்து எடுத்துக்கூடிய மெடிசன் தான் டயோஸ்பைரஸ் காக்கி. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரூட் வந்து காமனா நம்ம இங்க கிடைக்குமான்னு தெரியல, பட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஃப்ரூட். அதுல இருந்து எடுக்கக்கூடிய மெடிசன் தான் இந்த மெடிசன். ஸோ தீம் ஆஃப் வார், டெத், இதெல்லாமே இங்க நம்ம பார்க்க முடியும். ஏன்னா செகண்ட் ரோ நமக்கு தீம் மீட் ஆகுது. செகண்ட் ரோல நம்ம சொன்ன இன்ஃபான்சி ஸ்டேஜ், பேசிக் நீட்ஸ், ஃபுட், லவ், கேர், இது ஏன் வந்து மெயினா அங்க வந்துச்சு, டயோஸ்பைரஸ் காக்கில வந்துச்சுன்னா அங்க அந்த ட்ரக்ல தான் அந்த ஒரு தீம் ஆஃப் வார், டெத், பாம், ட்ரீம்லயே வந்து ஃப்ரீக்வெண்டா அந்த பாம் போடுற மாதிரியான ஒரு ட்ரீம் வந்துச்சு அப்படின்னாலுமே நம்ம இந்த ட்ரக் நம்ம யோசிக்கணும். நமக்கு இந்த 3, 4, 5 மூணுமே ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஏரியாவா இருக்கும். இந்த 3 ரோஸ்மே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு வேலைக்கு போகணுங்கிற ஒரு வில் வந்து இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நம்ம தேர்ட் ரோ யோசிக்கலாம். வேலைக்கு போகணும், பட் எந்த மாதிரி வேலைக்கு போறதுன்னு தெரியல, சர்ச்சிங் ஃபார் ஜாப்ஸ், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் ரோட தீமா இருக்கும். ஓகேங்களா? டாட்லரோட இதா இருக்கும். வில் பவர் இருக்கு, இறங்கி போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வில் பவர் இருக்காது. பட் ஃபோர்த் ரோல வந்து பாத்தீங்கன்னா இறங்கிடுவாங்க, அந்த பார்டர் பென்ட்ரேட் பண்ணி வெளியே போயிருவாங்க. ப்ரீ ஸ்கூல் தான். வெளியே போனதுக்கு அப்புறம் பட் அதை வச்சுக்க தெரியாது, இல்ல மேனிஃபெஸ்ட் பண்ண தெரியாது, மெயின்டைன் பண்ண தெரியாது. அதுல இருந்து திருப்பி பேக் டு ஃபார்ம், பழைய நிலைமைக்கு வேலையை விட்டு வெளியே வந்துருவாங்க, வேற வேலை பார்ப்பாங்க. எந்த ஒரு வேலையிலும் ஒரு பிக்ஸ்டா இருக்க மாட்டாங்க. இந்த நான் சொன்ன ப்ரீ ஸ்கூல் ஏஜ், ஃபோர்த் ரோ பீப்புள்ஸ் எதுலயுமே நிரந்தரமா இருக்க மாட்டாங்க, போயிட்டு வருவாங்க. எதுவுமே செட் ஆகலன்னு சொல்லுவாங்க. பட் ஃபிஃப்த் ரோ தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஏஜ். அங்க வந்து ஒரு வேலைக்கு போயிட்டாங்கன்னா பிக்ஸ்டா இருப்பாங்க. பட் அங்க என்ன ப்ராப்ளம் வரும்னா, அந்த வேலைக்கு போய் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றாங்க, அவங்க கொலீக்ஸ், அவங்க கூட ஒர்க் பண்றவங்க கூட அந்த ப்ராப்ளம் வரும். வேலைக்கு போயிருவாங்க, ஆனா அதை மீட் பண்ணி அதை சுமூகமா அதை ஹேண்டில் பண்ண தெரியாது. ஃப்ரெண்ட்ஷிப்ல இஷ்யூஸ் வரலாம், ஒர்க் பண்ற பிளேசஸ்ல இஷ்யூஸ் வரலாம். அதனாலதான் வந்து ஃபிஃப்த் ரோ ரெமடிஸ், ஸ்கூல் ஏஜ் ரெமடிஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஒர்க் கம்ப்ளைண்ட்ஸ். ஒர்க்ல ப்ராப்ளம் இருக்கு, கான்ஃபிளிக்ட் இருக்கு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஏஜ்ல வந்து நம்ம பார்க்க முடியும். அது நிறைய ரெமடிஸ் இருக்கு, அனகார்டியம், இதெல்லாமே நம்ம பார்ப்போம் ஃபிஃப்த் ரோல. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் பண்றதா இருக்கட்டும், ஒரு நியூ பீப்புளை வந்து அப்ரோச் பண்ண, கம்ப்ளீட்டா சொசைட்டி கிட்ட போயிருவாங்க இவங்க. சரிங்களா? எப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மாவோட டாமினன்ஸ் தான் இருந்தாங்க, ஃபெமினின் டாமினன்ஸ் தான் இருந்தாங்க ப்ரீ ஸ்கூல் வரைக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல் ஏஜ் அப்படிங்கும்போது அவங்க ஃபாதரோட தேவைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த பார்டரை விட்டு அவங்க வெளியே வரும்போது ஒரு நல்ல ஒரு செக்யூர்டு பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பா தான். ஸோ அந்த அப்பா வந்து ஃபாதர் வந்து அவங்கள செக்யூர்டா வந்து ஒரு விஷயங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், நீ தப்பு செஞ்சா நான் உன்னை திட்டுவேன், நீ கரெக்டா இருந்தா நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அப்பா கிட்ட இருந்தா வரும். அந்த ஸ்கூல் ஏஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபெமினின் டாமினன்ஸ்ல இருந்து மஸ்குலின் பிரின்சிபலோட ஆதிக்கத்துக்கு வருது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்கூல் ஏஜ் தான். இந்த ஸ்கூல் ஏஜ்ல தான் நான் சொன்ன சூப்பர் ஈகோ டெவலப் ஆகும். ப்ரீவியஸாவே சூப்பர் ஈகோ பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு இல்லைங்களா? இது நீ இப்படிதான் செய்யணும், இது செய்யலைன்னா தப்பு. அதனாலதான் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணுவாங்க. பிகாஸ் அது சூப்பர் ஈகோ தான். சூப்பர் ஈகோ, நீ தப்பு பண்ணினா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க, உன்னோட நேம் போயிடும். அதனால நம்ம வந்து அதை மறைக்கணும்னு சொல்லிட்டு போய் பேசுறது, இந்த சூப்பர் ஈகோ தான் இது எல்லாமே மெயின் இதா இருக்கும். இல்ல அப்படின்னா அவங்களுக்கே அந்த கில்ட் வந்து வர ஆரம்பிக்கும், இது பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இது நடந்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கும். இதே மாதிரி கில்ட் வந்து தேர்ட் ரோலையும் பார்க்க முடியும், ஃபோர்த் ரோலையும் பார்க்க முடியும், ஃபிஃப்த் ரோலையும் பார்க்க முடியும். பட் கில்ட், அந்த ஃபெயிலியர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி வேலைக்கு போகலையே அப்படிங்கிற ஒரு கில்ட் இருக்கும் தேர்ட் ரோல. ஃபோர்த் ரோல வேலைக்கு போவேன் பட் அதை தக்க வச்சுக்க முடியல அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்கும். ஃபிஃப்த் ரோல வேலைக்கு போயிருவாங்க, பட் அந்த ஒர்க்ல வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியாம மேனேஜர் வந்து என்ன ரொம்ப கண்ட்ரோல் பண்றாங்க, என் கூட ஒர்க் பண்றவங்க சீட் பண்றாங்க அப்படி சொல்லி அந்த கொலீக்ஸ் கூட ப்ராப்ளம் வந்து இந்த ஃபிஃப்த் ரோல வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபெமினைன் பிரின்சிபல்ல இருந்து மஸ்குலைன் பிரின்சிபல் ஹேண்ட் ஓவர், மீன்ஸ் ஒரு ஹெல்ப் கிடைக்கிற ஒரு இடம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஃபிஃப்த் ரோ தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் கெப்பாசிட்டி வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஃபெமினைன் பிரின்சிபல் கொடுத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் இருந்து வந்து பாத்தீங்கன்னா மஸ்குலின் பிரின்சிபல் வந்துட்டு நாலேஜ் வந்து சொல்லி தரக்கூடிய ஒரு இடம்.
இந்த இன்டெலெக்ட் டெவலப்மெண்டல் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பர் ஈகோ ஃபாதர் ரோல் வந்து மெயின் ரோலா இருக்கு. எமோஷனல் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா பில்டப் ஆயிரும். பட் அது போதுமா அப்படின்னு கேட்டா போதாது. கண்டிப்பா எமோஷன் தாண்டி வெளியே போய் இன்டெலெக்டும் உங்களுக்கு இருக்கணும். இன்டெலெக்ட்லயும் நல்ல டெவலப்மெண்ட் வந்து இருந்தாதான் அந்த குழந்தை வந்து அடுத்தடுத்து கேரி அவுட் பண்ண முடியும். சூப்பர் ஈகோ டெவலப்மெண்ட்ல இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரெமடி. தென் டேலண்ட். இப்ப ஸ்கூல் அப்படின்னா டேலண்ட் எதுக்கு ஸ்கூல் சேர்த்துறாங்க? என்ன டேலண்ட் இருக்கு, ஒவ்வொரு குழந்தைகிட்ட என்னென்ன டேலண்ட் இருக்கு. இந்த குழந்தை டிராயிங் நல்லா வரையுது, இந்த குழந்தை ஒரு ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுறாங்க. இது வந்து ஜென்ரலா அந்த குழந்தை எல்லாத்துலயும் ஒரு கேம்ப் மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணும்போது அந்த கேம்ப்ல அந்த குழந்தை எங்கெங்கெல்லாம் வந்து போய் சக்சஸ் நல்லா பண்ணுது அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். சோ அப்போ அந்த குழந்தைக்கு அந்த ஸ்கூல் ஏஜ்ல தான் வந்து ரிமைனிங் வந்து என்னன்னு தெரியும். அவங்களோட டேலண்ட் என்ன, டிராயிங் நல்லா வரைஞ்சு அதுல சேர்த்துற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு நாலேஜையும் வந்து நம்ம குழந்தைங்களை ஸ்கூல்ல விட்டாதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ அந்த டைம்ல அந்த குழந்தைக்கு இந்த ரோல் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி டீச்சர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணி அதுல சேர்த்தணும். நீங்க பாத்திருப்பீங்க ஸ்கூல்ல இப்ப எல்லாம் ஒரு டிராயிங் அப்படின்னா இவ்வளவு பேர் தான் அதுல இருக்கணும், இவ்வளவு மெம்பர்ஸ் தான் இருக்கணும், மேக்ஸ் மெம்பர்ஸ் இவ்வளவுதான் இருக்கணும், ரிமைனிங் மெம்பர்ஸ் நெக்ஸ்ட் இதுல போட்டலாம்னு சொல்லிட்டு டேலண்ட் இருக்கிற குழந்தை டேலண்ட் இல்லாத ஒரு இடத்துல மாத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா ஃபெயிலியர் வந்து நடக்க ஆரம்பிக்கும், இந்த கில்ட் வந்து வர ஆரம்பிக்கும். சோ இதெல்லாம் நம்ம பேரண்டா நம்ம வந்து என்ன நடக்குது அப்படிங்கறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு அவசியத்துல நம்ம இருக்கோம். தென் அப்போ அதை மீறி அந்த குழந்தை வந்து வேற இதுல சேர்ந்துச்சு அப்படின்னா கில்ட் அரைஸ் ஆகும். கில்ட், ஒரு ஃபெயிலியர் ஃபீல், தென் செல்ஃப் கிரிட்டிசிசம். என்னால முடியல, எனக்கு மேக்ஸ் வர மாட்டேங்குது, எனக்கு தமிழ் தான் வருது, எனக்கு மேக்ஸ் வரல. ஸோ மேக்ஸ் டியூஷன் நம்ம கொண்டு போய் விடுறோம். இந்த மாதிரி ஒரு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சு அது ஃபாலோ பண்ணி தான் நம்ம அடுத்து கொண்டு போகணும். அதை மீறி நம்ம எகெயின்ஸ்டா விட்டுட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஃபியூச்சர்ல அந்த ஏஜ்ல தான் இருப்பாங்க, டெவலப்மெண்ட் டிலே மாதிரி எந்த வேலைக்கு விட்டாலும் அந்த வேலையில ஒரு குட் ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், நான் பண்ண முடியும்னு நினைச்சு பண்ணுவாங்க, அது ஃபெயிலியர் வந்துடும். ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சைல்டோட அட்டானமி டெசிஷன் மேக்கிங் ஸ்கில், என்னால இதுதான் எனக்கு பிடிக்கும், டிராயிங் தான் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைனால சொல்ல முடியணும். அந்த ஒரு கான்பிடன்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கணும். ஃபிஃப்த் ரோ வந்து எதை மெயினா சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ். ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் சொசைட்டில வரக்கூடிய ரிலீஜியன் ஒரு இதா இருக்கட்டும், ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபா இருக்கட்டும், தென் பிக்ஸ்டு ஐடியாவாஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிஃப்த் ரோல நம்ம பார்க்க முடியும். நிறைய ட்ரக்ஸ் இருக்கு. ரெஸ்டாக்ஸ் பார்க்கலாம், அனகார்டியம் பார்க்கலாம். ரெஸ்டாக்ஸ்லயே நமக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ரெஸ்டாக்ஸ், ரெஸ் வெர்னிக்ஸ், ரெஸ் கிளாப்ரா, தென் ரெஸ் ரேடிகன்ஸ். இந்த 4 ரெமடிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஏன்னா 4மே ஒரு சேம் தீம் தான். எல்லாருமே சூப்பர்ஸ்டிஷியஸா இருப்பாங்க, மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்கும், பிக்ஸ்டு ஐடியா வச்சிருப்பாங்க, இது இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க, எதுக்கு பண்றாங்கன்னே தெரியாது. அந்த மஸ்குலின் டாமினன்ஸ் கீழ இருக்கிறதுனால they do think again and again. அந்த ஓசிடி கம்ப்ளைண்ட்க்கு ரெஸ்டாக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெமடி. பட் அந்த ஹார்ட் ஒர்க் நிறைய போடுவாங்க. நம்ம பேஷண்ட் நம்ம கிட்ட ஒர்க் ரிலேட்டட் இஷ்யூஸ், நிறைய ஒர்க் ப்ராப்ளம் சொல்றாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா இந்த 5th ரோ ரெமடிஸ் வந்து நம்ம வந்து மெயினா யோசிக்கணும். சோ அதுக்கு ரெஸ் கிளாப்ரா பார்க்கலாம்.